என்ன உலகமே இவ்வளவு கேவலமா இருக்குது. இப்ப பேச பேசதான் நான் இங்க வரும்போது நான் நினைச்சிட்டு இருந்தது இது மட்டும்தான். பிசிக்கு எஸ்சிக்கு நடக்கிற பிரச்சனை இருந்தா உலகத்துல ஆணவ கொலைகள் பலவிதமா இருக்குதுங்க. இது ஒரு மனித வாழ்க்கையில லவ் செக்ஸும் ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதை நீ இல்லாத கூட பண்ணணும் அப்படின்னு சொல்றது கூட கேவலமான ஒரு விஷயம் என்ன இருக்குது. நீ என்ன சொல்ல போற? ஒரு காதல் பண்ண போறீங்க, ஒரு உடல் உறவு வச்சுக்க போறீங்க. அது எப்படிங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடித்தவர்களுக்கு மத்தியில் தானே அது நடக்க முடியும். நீ அதை எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? அது நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா கொலை பண்ற, மேரேஜ் பண்ணிட்டு லவ் வராட்டி நீ என்ன பண்ணுவ? அரேஞ்ச் மேரேஜ் கல்யாணம் பண்ணி வச்சு லவ்வே வரல, கடமைக்குத்தான் ஒரு கடமைக்குத்தான் ஒரு உடல் உறவை வச்சுக்க முடியும். அப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. எந்த விதமான உளவியல் அறிவும் இல்லாம இத்தனை ஆயிரம் மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆகுது. அந்த லட்சக்கணக்கான வருஷத்துக்கு மனசு தோன்றினப்பவே உருவான ஒரு விஷயம் இந்த காதல். இந்த காதலும் கலவையும் மனசு தோன்றினப்ப உருவான விஷயம். அதுக்கப்புறம் தான் ஜாதி வந்தது, கடவுள் வந்தது, பல சிஸ்டங்கள் வந்தது. எல்லாத்தையும் கொண்டு ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப கேவலமான இடத்துல கொண்டு நிறுத்திட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மற்ற எல்லா விஷயத்துக்கும் இப்ப யோசிச்சு பார்த்தா வெறும் ஜாதியினால மட்டும் நடக்கல, பொருளாதார ரீதியாகவும் நடக்குது. பெண்ணேன் அடிமையானாங்க தந்தை பெரியாருடைய புத்தகத்தை படிக்கும் போது அத்தனை விஷயங்கள் அதில் தெரிய வருது. நல்ல சரியான கல்வியும் அந்த கல்வி அனைவருக்கும் போகும்போதும் அந்த கல்வி அனைவருக்கும் போவதனால் வரும் பதவியினாலும் பொருளாதார வளர்ச்சியினாலும் இந்த மூடத்தனம் எல்லாம் ஒளிஞ்சு போகும்னா இது ஒரு தனி செக்ஷனா போயிட்டு இருக்குது. இது தனி செக்ஷனா போயிட்டு இருக்குதுங்க. ஏஐன்னு ஒண்ணு வருது. எங்கேயோ தோழர்கள் சொன்ன மாதிரி சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடுறா, என்னென்னமோ நடக்குது. எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பு, ஒரு மூட பழக்க வழக்கம், இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை ரெண்டு செப்பரேஷன் ஆகி போச்சு. பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பான், அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான், அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது. இங்கிருந்து படிச்சு அமெரிக்காவுக்கு போனா அங்க ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ரெண்டா பிரிச்சுட்டானுங்க. அறிவு தனி, மூட நம்பிக்கை தனி, செப்பரேஷன். இது எப்ப மாறும்னு தெரிய மாட்டேங்குது. இது சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே வரணும். அது ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும். தனிச்சட்டத்துக்கு நான் முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.